வணக்கங்க. என் பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி, ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், டிஎன்பாளையம் வட்டாரம், பொங்கூர்பாளையம் பி வில்லேஜ். இந்த கிராமத்தில் கணேசனுங்கிற ஃபார்மருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கரா சொட்டு நீர் பாசனம் நம்ம பிரிமியர் கம்பெனி மூலமாக அரசு மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதனால் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்ததன் மூலமாக எப்படி இருக்குது பொருள், அப்புறம் அவர் விவசாயம் எப்படி பண்ணுறாரு என்பதை பற்றி நம்ம விவசாயிகிட்ட நம்ம கேட்கலாம். ஆனால் சொட்டு நீர் போட்டனால இந்த பார் ஓட்டுறது, பார் பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கல்வியே மிச்சம். கொஞ்சம் எந்த தண்ணி ஏற்றுற வேலையுமே வேலை மிச்சம். கேட்டுவா திருப்பி விட்டு போனோம்னா இப்போ நம்ம வேறு வேலையை பார்த்து பாலுக்கு கறந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நன்றிங்கண்ணா. இந்த கம்பெனியும் பரவாயில்ல, நல்ல கம்பெனி, நல்லா ஹெவியாக இருக்குது. ஒரு 10 வயசுக்கு ஸ்டார்ட்டு நல்லா இருக்குது, பரவாயில்லைங்கண்ணா. அப்புறம் வெங்காய்க்கு வெங்காயத்துக்கெல்லாம் நல்லது. பாய்ச்சி தேவையில்லை. பார் கோதி போட்டால் நல்லா நீட்டாக நல்லா இருக்குது, பரவாயில்ல. கடல காய்க்கலாம். விவசாயம் இந்த 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆனால் இதில் சொட்டு நீர் பரவாயில்லைங்கண்ணா. கேட்டு வாழ்வு நல்லா நீட்டாக நல்லா இருக்குதுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. களை கட்டுப்பாடு பாத்தி வாழை இது பிரச்சனை இல்லைங்கண்ணா, நீட்டாக இருக்குது. ஒரு 2 நாள் விட்டால் கூட தொலைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாங்க, இதுக்கு ஏக்கராவுக்கு 5000 6000 ஆகுதுண்ணா. நல்லா ரெடி பண்ணி பாரு கோதி இதெல்லாம் ரெடி பண்ணேன். இது ஒரு ஆள் ஒரு 800 900 மட்டும்னா போதுன்னா வேலை முடிஞ்சுங்க. 2 போயிட்டாரு. அரசு மானியத்தில் பரவாயில்லைங்கண்ணா. இது ஒரு கை காசு போட்டோம்னா ஒரு 3-4 லட்ச ரூபாய் ஆகுது. இது அப்புறம் 1 லட்ச ரூபாயில வேலை முடிஞ்சுங்க. 3 ஏக்கராக்கு. ரொம்ப நன்றிங்க. இது நல்லா கேட்குறாங்க, நீட்டாக பார்த்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த கம்பெனிக்கு.